கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம் யாவருக்கும் நம்முடைய சர்வ வல்லமையுள்ள யெகோவா தேவனையும் அவரது ஒரே குமாரனாகிய நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவையும் அறிகிறதினால் கிருபையும் சமாதானம் நம் யாவருக்கும் பெருகிடவது என்ற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இன்றைய நாளிலும் நாம் பார்க்கக்கூடிய இந்த ஒரு ஆவிக்குரிய பாடத்தின் தலைப்பு தேவனும் உலகப் பொருளும் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம பார்க்க போகிறோம். தேவனும் உலகப் பொருளும் அப்படிங்கிற தலைப்பில் பார்க்க போகிறோம். சரி, இந்த பாடம் எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா, மத்தேயு நற்செய்தி நூல் 4ஆம் அதிகாரம், அங்கே நம்ம வசனங்கள் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா 26 மத்தேயு 6:24, மத்தேயு 6ஆம் அதிகாரம் 24. அங்கிருந்து நம்ம ஆரம்பித்து அந்த அதிகாரம் ஃபுல்லாக நம்ம 34 வசனங்கள் வரையும் அந்த 11 வசனங்களை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம முதலாவது வசனமாக 24ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. பாருங்க, அப்போ இந்த வசனத்தை நம்ம படிச்சிருக்கோமா இல்லைங்களா? இதுக்குரிய அர்த்தங்கள் நமக்கு தெரியுமா தெரியாதுல்ல? என்ன சொல்லியிருக்கிறாருங்க தேவன் வசனத்தில்? நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, யாருமே 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய முடியாதுன்னு சொல்கிறார். அப்போ அந்த ஒரு எஜமான் யார் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, அது வந்து தேவனாமா? இன்னொரு எஜமான் யாராமா? சாத்தான்னு அங்கே வசனம் இல்லை. என்ன சொல்லிட்டாரு? சாத்தான்னு வசனம் இல்லை. அப்போ இங்கே இன்னொருத்தர் தேவனை விட்டால் வேற யாரு அங்கே யாருக்கு ஊழியம் பண்ணுறோமாமா? நம்ம உலக பொருளுக்காக அங்கே நம்ம ஊழியம் பண்ணுறோம் அப்படின்னு அங்கே சொல்கிறார். பாருங்க, இந்த ஒரு மத்தேயு சுவிசேஷம் நீங்கள் அடுத்த நீங்கள் அதாவது இந்த 5ஆம் அதிகாரத்தினுடைய தொடர்ச்சி தான் இதை அப்படியே பார்த்துட்டு வரும். அப்படின்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய மலை பிரசங்கத்தை தொடர்ந்து வரக்கூடிய சத்தியங்கள் தான் இங்கே தொகுக்கப்பட்டிருக்கு மத்தேயுனால. சரி, அப்போ மத்தேயு இதை அருமையாக தொகுத்துருக்கிறாரு. அப்போ அதில் அங்கே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மகிட்ட காணப்பட வேண்டிய சில கேரக்டர்ஸ் பற்றி இங்கே பேசிட்டு இருக்காரு. யாருக்கிட்ட? வேற யார்கிட்டயும் பேசலை, நம்மகிட்ட பேசிட்டு இருக்கிறாரு. என்னன்னு பேசுகிறாரு பாருங்க. நீங்கள் தேவனுக்கும் ஊழியம் செய்யணும்னு விரும்புகிறீங்க, அதுக்கு தான் கான்சன்ட்ரேட் பண்ணி வந்துருக்கிறீங்க. அப்படியே உலக பொருளுக்கும் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறீங்களே. இப்படி ஊழியம் செய்ய ஒருத்தராக கூட முடியாதுன்றார். ஒன்று தேவனுக்கு ஊழியம் செய்யறதுன்னா தேவனுக்கு செய்யுங்க, இல்லை உலக பொருளுக்கு ஊழியம் செய்யணும்னா ஊழியம் செய்யுங்க. பிரதர், இப்படி ஒரு வசனத்தை நம்ம கையாள முடியுமா? வேலைக்கு போகாமல் இருக்க முடியுமா? வீட்டில் மனைவி, குழந்தை, குட்டி, இல்லை என்னுடைய பேரண்ட்ஸ் இவங்களையும் நான் பார்த்துக்கணுமே. அப்போ சம்பளம் என்ன பண்ணணும்? வாங்கணுமா வேணாங்களா? பணம் இல்லாமல் தேவன் அப்படியே எல்லாம் கொண்டு வந்து கொடுத்துருவாரா? அவங்களுக்கு தானே வேலைக்கு போகிற அவங்களுக்காக வேலைக்கு போகிற மாதிரி இருக்குது. அப்படின்னா தேவனுக்கே ஒரு மீட்டிங், இப்போ ப்ரேயர் மீட்டிங் வர்றோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு சில செலவுகள் வருது. அப்படின்னா இப்போ ஒரு பெட்ரோல்ஸ் வர்றோம், ஒரு டீ போடுறோம், இல்லை ஒரு பிஸ்கட் வாங்குறோம், எதுனாலும் செலவுகள் இருக்கே. அப்போ நம்ம வேலைக்கு போகாமல் வீட்டில் போகிறத பற்றி தேவன் இங்கே சொல்கிறாரா அப்படின்னு கேட்டால், இங்கே அப்படி சொல்லலை. எப்படி சொல்லலை? அப்படி சொல்லலை. எப்படி சொல்ல? நீங்கள் வேலைக்கு போக வேண்டாம்னு வசனம் இல்லை. ஏன்னா நீங்கள் 2 தெசலோனிக்கேயர்ல 3ஆம் அதிகாரத்தில் போய் படிச்சிங்கன்னா அப்போ பவுல் சொல்லுவார், உழைக்க மனமில்லாதவன் உன்னாலாகாது. ஒரு வேளை நீ உழைக்காமல் சாப்பிட்டு இருந்தீங்கன்னா நீ தயவு செஞ்சு என்ன பண்ண? தயவு செஞ்சு வேலைக்கு போயிடு. நாங்கள்லாம் உங்கள்கிட்ட வந்து சாப்பிடக்கூடாதுன்னு நீங்கள் உங்கள்கிட்ட நான் அதிகாரமாக உட்காந்து வாங்கி சாப்பிடக்கூடாது, எங்களுக்கு என்ன நாங்கள் வாங்கி சாப்பிடலாம், உரிமை இருக்குது. ஆனாலும் உங்களுக்கு நான் முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டுறோம்னு சொல்கிறார். 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரத்தில் அப்படி சொல்கிறார். சரி, அப்படின்னா நம்முடைய அப்போஸ்தலன் பவுல் ஒன்று சொல்லுவார், இயேசு கிறிஸ்து ஒன்று சொல்லுவாரான்னா அப்படிலாம் இல்லை. நம்ம புரிஞ்சுக்கிற விதத்தில் தான் இருக்குது. சரி, அப்படின்னா இங்கே என்ன சொல்கிறார்? மறுபடியும் அந்த வசனங்கள் நம்ம வாசித்து பார்க்கலாம். 24ஆம் வசனத்தை. 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய ஒருவனாலும் உங்களால் கூடாது. பாருங்க, இந்த வசனத்தை எடுத்துட்டு நம்ம நேரடியாக பார்த்துட்டோம்னா, பாருங்க, இன்னைக்கு 2 வேலைக்கு போகிறாங்களா இல்லைங்களா? நிறைய பேர் காலையில் ஒரு வேலை, சாயங்காலம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்து ட்ரெஸ்ஸை மாதிரி மறுபடியும்
நைட்டு ஒரு வேலை, இப்படிலாம் பார்க்குறவங்க இருக்காங்களா இருக்கு. பார்ட் டைம் ஜாப் அப்படின்னு சொல்லி கூட ஒர்க் பண்ணுறவங்க இருக்காங்களா இருக்கு. இப்போ நீங்கள் இதே நகரத்துக்குள்ளெல்லாம் போயிட்டு இந்த ஸ்விக்கி அப்படின்னு சொல்லி சாப்பாடு ஆர்டர் பண்ணுறதுக்கு படித்து முடிக்கிற பசங்களே வந்து என்ன பண்ணுறாங்க, ஈவினிங் வேலை செஞ்சு அதை கொண்டு டெலிவரி பண்ணுறாங்க. இப்படி ஒரு வேலையெல்லாம் அவங்க பார்க்குறாங்க. வேலை செய்கிறவங்க கூட அவங்களுக்கு வரக்கூடிய வருமானம் பத்தலைங்கிறதுனால இந்த மாதிரி அடிஷ்னல் வேலைகள்லாம் என்ன பண்ணுறாங்க, பார்க்குறாங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ இங்கே தேவன் சொல்லக்கூடிய விஷயம் என்ன? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு விஷயம் சொல்கிறாருன்னா அர்த்தம் இல்லாமல் சொல்ல மாட்டார். என்ன கேட்குறாரு? தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய ஒருத்தனாலையும் முடியாதுங்கிறார். என்ன பண்ணுறாரு? அப்போ வேலைக்கு போகக்கூடாதுங்கிறாரா, போகணுங்கிறாரு? உலக பொருள்னா சம்பாதிச்சா தான் உலக பொருள் வரும். அப்போ அதுக்கு வேலை செய்யக்கூடாதுங்கிறாரா அப்படின்னு கேட்டால் அடுத்த வசனத்தை நீங்கள் படிச்சீங்கன்னா தான் இதனுடைய தெளிவான அர்த்தம் புரியுது. வாசிங்க. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனம், உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? இப்போதான் ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்து ஒரு அப்படியே கான்செப்ட் பேசிகிட்டே போகிறாரு. நீங்கள் கவனித்து அதை உற்று பார்த்தீங்கன்னா அங்கே என்ன சொல்கிறாரு அப்படின்னு பாருங்க. கவலைப்படாதிருங்கள், கவலைப்படாதிருங்கள் அப்படின்னா என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா மைண்ட் திங்கிங் பற்றி பேசிட்டு இருக்கிறாரு. பாருங்க, இப்போ நம்ம தேவனுக்காக இந்த ஞாயிற்றுக்கிழமை நம்ம இங்கே வந்து என்ன பண்ணுறோம், ஜெபக்கூடத்தில் நம்ம உட்காந்து தேவனுடைய வார்த்தைகளை கேட்குறோம். இப்போ இந்த நேரத்தில் வேலை இருக்குன்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணிடுவோம்? வேலையா தேவனா அப்படின்னு நீங்கள் வேணால் சொல்லலாம். நாங்களாம் என்ன பண்ணிடுவோம்? வேலைன்னு சொல்லுவோம். ஏன்னா காசு முக்கியமாக தேவன் முக்கியம். தேவன் வந்து சாயங்காலம் கூட நான் மீட்டிங் நெட்டு போட்டு கூட கேட்டுக்குவேன். ஆனால் வேலை கிடைக்குமா அப்படின்னு இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. உண்மைங்களா இல்லைங்களா? நல்லா யோசிச்சு பாருங்க. கண்டிப்பாக தேவனுடைய ப்ரெசன்ஸ், தேவனுடைய இல்லை ஒரு சகோதர இந்த ஸ்நேகம், சகோதர ஐக்கியம் இது சாயங்காலம் கிடைக்குமா? முடிஞ்சது இனி அடுத்த வாரம் தான். அந்த ஒரு வாரம் நம்ம என்ன பண்ணிடுவோம்? மிஸ் பண்ணிடுவோம். ஒரு வாய்ப்பு, ஒரு வேளை இன்னைக்கு கூட இருக்கிற சகோதரர் நாளைக்கு சபையாக கடந்து போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன பண்ணிடுவோம்? மிஸ் பண்ணுவோமா இல்லைங்களா? சார் அவர் கூட நான் கூட இருந்திருக்கலாமே. ஒருவேளை நம்ம போயிருந்தோம்னு வச்சுக்கோங்க, அந்த சபை கூட்டத்துக்கு போய் ஒருவேளை தேவன் போதும்பா உன்னுடைய வச்ச டெஸ்ட்டில் நீ பாஸ் ஆகிட்ட அப்படின்னு சொல்லி உன்னை சபையை அன்னைக்கு தூக்கிட்டாருன்னா நம்ம ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை இழந்துருவோமா இல்லைங்களா? இப்போ பணம் அப்படிங்கிறது இன்றைக்கி வரும் நாளைக்கு போகும், அது சம்பாதிக்கிறது தான். ஆனால் தேவன் அப்படிங்க அன்புக்குரிய சகோதர சகோதரி அப்படி நம்ம முதல்ல புரிஞ்சுக்கலாம். தேவன் எதை பற்றி பேசியிருக்காருன்னா மைண்டை பற்றி பேசியிருக்காரு. 2 பேருக்கு ஊழியம் செய்ய முடியாதுன்னா நல்லா கவனிச்சு பாருங்க. இப்போ நம்ம 2 இடத்துல வேலை செய்கிறோம்னா 2 பேர்த்துக்குமே உண்மையாக இருக்க முடியாது அப்படின்னு தான் இங்கே சொல்ல வர்றாரு. எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருத்தருக்கு ஊழியம் செய்வோம், இன்னொருத்தருக்கு துரோகம் பண்ணணும், அது அப்படின்னு தான் இங்கே சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன விஷயம் சொல்கிறோம்னா, நீங்கள் ஸ்பிரிச்சுவல் மைண்ட், ஆவிக்குரிய சிந்தையில் நீங்கள் வாழணும்னு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த உலக பொருள் அதுக்குரிய கவலைகள் சிந்தனைகள்லாம் யோசனைகள் வருமா வராது? அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒன்று தேவனுக்காக உங்கள் மைண்டை ஒப்பு கொடுங்க, இல்லை நீங்கள் உலகத்தின் சிந்தனைகளுக்காக கவலைகளுக்காக உங்கள் மைண்டை ஒப்பு கொடுங்கிறது. புரியுதா இல்லைங்க? உங்கள் மைண்டை ஒன்று உலகத்தின் கவலைகளுக்காக நீங்கள் ஒப்பு கொடுங்க, இல்லைன்னா தேவனுக்காக ஒப்பு கொடுங்கிறது சொல்லிட்டு தான் இப்போ அடுத்த வசனத்தில் சொல்கிறாரு. ஆகையால் இந்த உலகத்தில் நான் என்னத்தை சாப்பிட போகிறேன், இல்லை என்னத்தை நான் குடிக்க போகிறேன், நான் உழைக்கிறேன்னா எனக்கு என்ன வராதுங்க, தண்ணி வராது, சாப்பாடு வராது அப்படின்னு நீங்கள் தயவு செஞ்சு நினைக்காதீங்க. என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும், உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? அதாவது இந்த ட்ரெஸ்ஸு வாங்குறதுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இன்னைக்கு நாளைக்கு என்ன ட்ரெஸ் போடலாம், நாளைக்கு வேலைக்கு போகும்போது என்ன கலர் ட்ரெஸ் போடலாம், எந்த உடை பட்டு உடுத்திட்டு போகலாமா, இல்லை ஒரு வேளை சாதாரண நைலான் உடுத்திட்டு போகலாமா, இல்லை ஒரு வேளை காதி போட்டு போகலாமா, இந்த மாதிரி நம்ம நிறைய யோசனைகள் வருதா இல்லைங்க? இந்த மாதிரி நீங்கள் யோசிக்கிறத விட அதை விட பெஸ்ட்டான உங்கள் மாம்சத்துக்கு தேவன் கொடுத்துருக்காரு பார்த்தீங்களா? நீங்கள் உணவை விட பெஸ்ட்டான ஒரு ஜீவன் கொடுத்துருக்காரு பார்த்தீங்களா? அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணாதீங்க, கவலைப்படாதீங்கன்னு சொல்ல வராது.
ஏன் முதல்ல இது இந்த பாடத்தில் நீங்கள் இன்றைக்கி வந்து எடுக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நீங்கள் மட்டும் இல்லை, எல்லாருமே இன்றைக்கி என்ன மைண்டில் தான் இருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு மைண்டில் ப்ரெஷரை வச்சுக்கிட்டு, கவலையை வச்சுக்கிட்டு தான் இன்றைக்கி எல்லோரும் சுற்றிட்டு இருக்கிறாங்க. யாராவது இல்லைன்னு சொல்ல முடியுங்களா? எனக்கு எந்த கவலையுமே இல்லைங்க, நான் எதை பற்றி யோசிக்கிறதே இல்லைங்க, நான் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிறேன், கடவுளை பற்றி யோசிக்கிறது இல்லை, உலகத்தை பற்றி யோசிக்கிறது இல்லை, யாராவது சொல்ல முடியுங்களா? இப்போ குழந்தைகளுக்கே என்ன யோசனை வருதுன்னா, நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணுமே, லீவ் விட்டால் நல்லா இருக்குமே, யோசனை வருது இல்லைங்க. பாருங்கள், எல்லாருமே ஒரு டிப்ரெஷனோட, ஒரு மனக்கவலையோட சுற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் இங்கே சொல்கிறாரு. அப்போ அங்கே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு தான் அங்கே அடுத்த ஒரு விளக்கத்தை சொல்கிறாரு. பாருங்கள், 26வது வசனத்தை வாசிக்கிறேன். ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? பாருங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்கு பாருங்க, தேவனுடைய படைப்புகள்ல நீதிமான்கள் சொல்லக்கூடிய படைப்புகள்ல ஒரு படைப்பு என்னன்னா, ஆகாயத்து பறவைகளை, பட்சிகளைன்னு சொல்லியிருக்காரு, பறவைகளை கவனிச்சு பாருங்க. பட்சிகள்னு சொன்னால் சின்ன சின்ன மைனா, குருவி, இந்த மாதிரி சின்ன சின்னதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. ஒரு சிலர் கூட இன்றைக்கி சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இன்றைக்கி டெக்னாலஜி, செல்ஃபோன் டவர் வந்ததுனால எல்லாம் அழிஞ்சு போச்சுன்னு சொல்லி சொல்கிறாங்களா இல்லைங்களா? ஆனால் நல்லா கவனிச்சு பாருங்க, ஒரு சீசன் வந்ததுன்னா இங்கே வீட்டுக்கு முன்னாடி சுற்றிட்டு இருக்கோம், ஒரு சீசனில் காணாமல் போயிடும், ஒரு சீசனில் சுற்றிட்டு இருக்கோம், திடீர்னு பார்த்து நம்ம வீட்லேயே எங்கேயாவது ஒரு இடம் கிடச்சதுன்னா கூடு கட்டும், மரத்தில் கூடு கட்டும், நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம், திடீர்னு பார்த்தா அது குடும்பத்தோடு எங்கே போகுதுன்னே தெரியாது. உண்மையா இல்லைங்க? இந்த மாதிரி சின்ன சின்ன பறவைகள்லாம் நீங்கள் கவனிச்சு பாருங்க. அந்த சின்ன பறவைகளுக்கே தேவன் என்ன பண்ணுறாராமா, பிழை போட்டுக்கிறாருன்னா பாருங்க, அது விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழை போட்டுகிறார் அப்படின்னு சொன்னால், அவைகளையும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். கவனிச்சு பாருங்க. அப்போ இன்னைக்கு நம்ம எல்லாரும் மைண்டு திங்கிங் எப்படி இருக்கிறோம்னா, யாரை பார்த்தாலும் இன்னைக்கு டிப்ரெஷன், கவலை, மனக்கவலை. இப்போ தேவன் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் ஒன்று என்னை பற்றி யோசிச்சுட்டு இருங்க, இல்லை கவலைப்பட்டு நீங்கள் அப்படியே போயிருங்க. இப்படி கவலைப்பட்டு நீங்கள் ஸ்பிரிச்சுவல் டைமையும் என்ன பண்ணி, இப்போ நம்ம இங்கே ஒன்றும் இல்லை, நல்லா யோசிச்சு பாருங்கள். எத்தனை பேர் ஆர் யூ ப்ரெசன்ட்? தமிழில் சொன்னால் யார் யார் இங்கே இருக்கிறீங்க? ஆங்கிலத்தில் ஒரு கேள்வி இருக்கு, ஆர் யூ ப்ரெசன்ட் அப்படின்பாங்க. இங்கே தான் இருக்கிறீங்களா? கன்ஃபார்மா? எல்லாரும் இருக்கிறாங்களான்னு கேட்டு பாருங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, உடம்பு இங்கே தான் இருக்கும், ஆனால் மனசு எங்கே இருக்கும்? பக்கத்து வீட்டில் பிரியாணி சமைச்சிட்டு இருக்கிறாங்களே, எனக்கு கொடுக்காம சமைச்சிட்டு இருக்கிறாங்களே, ஐயோ சாப்பாடு உழ வைக்காமல் வந்துட்டேனே, அடுப்படியில் தீஞ்சிருச்சா, மைண்ட் எங்கே இருக்குங்க? இதைத்தான் கேட்பாங்க, ஆர் யூ ப்ரெசன்ட், இங்கே தான் இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. சிலருக்கு எங்கே இருப்பாங்கன்னா, திடீர்னு கடலில் அப்படியே அலை மாதிரி ஓடிட்டு இருக்கும், சிலருக்கு வேறு வேறு கற்பனைகள் ஓடிட்டு இருக்கும். குழந்தைகளுக்குலாம் என்ன அப்படின்னா, சூப்பர் மேன்ஸ் அப்படியே எங்கேயாவது பறந்து போயிட்டு இருப்பாங்க, புரியுதா இல்லைங்களா? ஆனால் எங்கே தான் வந்துருப்பாங்க? இங்கே தான் இருப்பாங்க. உண்மையா இல்லைங்களா? நம்மளே யோசிச்சுட்டு இருப்போம், வீட்டுக்காரர் வெளியே போயிருக்காரு, வெளியே போனாருன்னா இந்நேரம் என்ன பண்ணிட்டு இருப்பார், சாப்பிட்டாரா? ஆனால் இங்கே சத்திய பாடம் என்ன ஆகிட்டு இருக்கும், கடந்து போயிட்டு இருக்கோம். கவனிச்சு பாருங்க. அப்போ நம்முடைய சிந்தனைகள் எங்கே இருக்குது? தேவன் மேலே இருக்கிறீங்களா, இல்லை உலக பொருள் அப்படின்னா ஒன்றுக்கு இப்போ பெருமானம் இல்லாத ஒரு விஷயத்தில் இருக்குதான்னு கேட்குறாரு. ஏன்னா தேவன் இப்போ நம்ம 3 வசனங்கள் நம்ம வாசிக்க கேட்டோம். அதில் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சாதாரண குஞ்சுக, கோழி குஞ்சு, இந்த மண்ணை பார்த்தீங்கன்னா ஏதாவது அதில் சத்து இருக்கிற மாதிரி தெரியும், அது மண்ணை தான் கொத்துது, ஆனால் அது வளருதே இல்லைங்களா? சின்ன சின்ன குஞ்சுகள், அதாவது இந்த பறவைகளை பாருங்கள், அவைகளையெல்லாம் தேவன் பிழை போட்டுக்கிறாரா இல்லையா அப்படின்னா நல்லா கவனிங்க. அதை விட நீங்கள் விசேஷித்தமானவர்கள் அல்லவா அப்படின்னு கேட்க. சரி, அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கவலைப்படாதீங்கன்னு சொல்ல வர்றாரு. இன்னும் வசனங்கள் நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்களா, உங்கள் வார்த்தையெல்லாம் அவர் மேல் வைத்தது அப்படின்னா, இப்போ நம்மளுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்ற சத்தியம் அப்படின்னு சொன்னால் எல்லாருக்குமே, இன்க்ளூடிங் எனக்கு முதற்கொண்டு, கண்டிப்பாக வீட்டுக்கு போனோம்னா எனக்கு என்ன ஆகும்?
எங்கள் வீட்லேயும் பிரச்சனை வரும். ஏன் லேட்டு, என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, ஏன் ஃபோன் பண்ணல, நிறைய விஷயங்கள் இருக்கும். அப்படின்னா அப்போ அது அப்படி ஒரு வேளை நீ அப்படி கேட்பாங்களோ, புரியுதா இல்லைங்களா? இல்லை நான் பத்திரமா போகணுமே, இங்கேருந்து அநேக கிலோமீட்டர் நான் போகணும்னா அத்தனை கிலோமீட்டர் நான் பத்திரமா போகணுமா, நாங்கள் அப்போ நான் கவலைப்பட்டுட்டு வந்திருந்தோம்னா, புரியுதா இல்லைங்களா? அப்போ தேவன் நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்னன்னா, பாருங்க, ஒன்று முழு சிந்தையாக எனக்கு ஒப்பு கொடுங்க, இல்லை நீங்கள் உங்கள் மைண்டை கொண்டு போய் வெளியில் போய் வந்து என்ன வேணால் கனவு காணுங்க, என்ன வேணால் நீங்கள் யோசனை பண்ணுங்க, புரியுதா இல்லைங்களா? நீங்கள் யோசனை பண்ணிட்டீங்கன்னா எனக்கு நீங்கள் ஊழியம் செய்யலை. இல்லை ஒழுங்காக எனக்கு ஒப்பு கொடுத்து நீங்கள் கரெக்டாக என்ன பேசுகிறோங்கிறத கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எனக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கிறீங்க நாங்கள் சொல்ல வர அனுப்பக்கூடிய அதுதான் சொல்கிறாரு. 2 எஜமானர்கள். எஜமானருங்கிறதுல மறுபடியும் சொல்கிறேன், இங்கே சாத்தான்கிற வார்த்தை வரலை. சாத்தான் ஒரு எஜமானாகவும் தேவன் ஒரு எஜமானாகவும் இங்கே பேசலை. என்னதான் சொல்கிறாருன்னா, இங்கே நம்ம மைண்டு பூரா என்னதான் இருக்கிற சாத்தானை பற்றி நம்ம யோசிக்கிறது கூட இல்லை. அது சில நேரம் இருட்டாயிடுச்சுன்னா பயப்படுவோம், வேணும்னா போகிற வழியில் சாத்தான் வந்துட்டான்னு என்ன பண்ணுறது அப்படின்னு நம்ம யோசிப்போம். அதை தவிர அவனுக்கெல்லாம் நம்ம பயப்பட மாட்டோம். பயப்படுறது எதுக்கு தெரியுங்களா? காசு இல்லைன்னா என்ன பண்ணுறது, சம்பளம் கொடுக்கலைன்னா என்ன பண்ணுறது. போன மாதம் 2 நாள் லேட்டாக சம்பளம் கொடுத்தாரு, இந்த மாதம் மறுபடியும் இப்படி லேட்டாக கொடுத்தாருன்னா எப்படி வாடகை கட்டுறது? யோசிக்கிறோமா இல்லைங்க? இப்போ இப்படி யோசிச்சுட்டு இருந்தோம்னா, நீங்கள்லாம் உலகத்து நியாயம் தீர்க்க வந்தவங்க, நீங்கள் போய் இந்த அற்ப காரியங்களில் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, கவலைப்பட்டு இருக்கீங்களே. இப்படி படாதீங்கன்னு தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த ஒரு உபதேசத்தில் நம்ம கற்றுக் கொடுக்குறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்புறம் நம்ம தொடர்ந்து அடுத்த வசனத்துக்குள்ள வாசிங்க. 27வது வசனம். அவரை படிக்கிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான். பாருங்க, கேட்கறாரு பாருங்க. நீங்க கவலைப்பட்டுட்டே இருக்கிறீங்க. ஒரு வேலை சரி, எனக்கு நான் என்ன பிரதர் பண்றது, எனக்கு கவலையா வந்துட்டு இருக்குது, எப்போ பார்த்தாலும் எனக்கு ஏதாவது யோசனைகள் ஓடிக்கிட்டே இருக்குது அப்படின்னா, சரிங்க, நீங்க கவலைப்படுறதுனால ஏதாவது ஒரு இன்ச்சு நீங்க ஒரு முளத்தை நீங்க உங்களால் கூட்ட முடியுமா, இல்லை குறைக்க தான் முடியுமா? நீங்க வளர்ந்துருவீங்களா இல்லை குட்டையாயிருவீங்களா? கவலைப்படுறதுனால ஏதாவது பிரயோஜனம் இருக்கான்னு கேட்குறாரு. எந்த பிரயோஜனமும் இல்லை. உடம்பு தான் கெட்டு போகுது. கரெக்ட், உடம்பு தான் கெட்டு போகுது, மனசும் கெட்டு போகுது, உடம்பும் கெட்டு போகுது. இப்போ ஒரு விஷயத்தை யோசிச்சு அதனால் என்ன ஆகுதுன்னா, நம்மளும் என்ன ஆயிடுறோம், பலவீனம் ஆயிடுறோம். நம்ம சார்ந்து இருக்கிறவங்களும் என்ன ஆயிடுறாங்க. இப்போ ஒரு டாக்டர் வந்து உங்களுக்கு ஒருத்தர் ஒரு விஷயம் சொல்லிடுறாரு, உங்கள் உடம்புல இப்படிப்பட்ட ஒரு எக்ஸுங்கிற நோய் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாருன்னா, நம்மளுக்குள்ளே என்ன மைண்ட் வந்துடும், அப்போ நான் அவ்வளோதானா, என் வாழ்க்கை அவ்வளோதானா, அப்போ நான் இறந்துருவேனா, அப்படி ஆயிடுவேனா, இப்படி ஆயிடுவேனான்னு நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா, கவனிச்சு பாருங்க, நம்ம எல்லோரும் சாகரத்துக்கு தான் பிறந்திருக்கிறோம், என்னைக்கு இருந்தாலும் செத்து தான் ஆகும். ஆனால் மைண்ட் என்ன வந்துடும்னா, அப்போ நான் இறந்துருக்கேன், அது உண்மைதான். ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம மைண்ட் எப்படி ஆயிடுதுன்னா, நான் சாக போகிறேன், இன்னும் கொஞ்சம் நாளில் சாக போகிறேன்னா ஒழுங்காக சாப்பாடு உள்ள இருக்காது, சாக போகிறேன்னா என்ன ஒழுங்காக தூக்கம் வராது, சாக போகிறேன் நான் யோசிக்கலுமே நான் மற்றவங்களை பார்த்தா ஒரு சிரிக்க கூட மாட்டேன். இதுவரை வாங்கன்னு ஒரு சந்தோஷமாக நான் போய் கூப்பிட்டவங்க பார்த்தா இப்போ இங்கே அப்படின்னு. ஏன்னா அந்த மனநிலை என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நம்மளை உருக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அந்த நோய் உண்மையாலுமே இந்த மற்ற இந்த நிறைய மருத்துவமனை இல்லை, அது வேற யாருக்கோ வந்திருக்கும், அந்த பேப்பர் மாறி வந்திருக்கும். ஆனால் இங்கே உண்மையாலுமே வர வச்சிருப்பாங்க. எப்படின்னு கேட்டோம்னா, கவலைப்பட்டே அந்த நோயை வர வச்சிருப்பாங்க. புரியுதா இல்லைங்களா? ஒரிஜினலாக வந்தவங்க சந்தோஷமாக வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த பேப்பர் மாறினதுனால அதை பார்த்தவங்க அல்லது டாக்டர் சொன்னவங்க எப்படி வாழ்ந்துட்டு இருப்பாங்கன்னா, நான் போச்சு அவ்வளோதான் சொல்லி என்ன ஆயிடுவாங்க. இப்போ கவனிங்க, அவங்க கவலைப்பட்டு தன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய மற்ற எல்லாரையும் கவலைப்பட வைப்பாங்க. உண்மையிலே எல்லார்கிட்டையும் கவனிச்சுப்பாங்க. கவலைப்பட்டு எல்லாரையும் கவலைப்பட வைப்பாங்க. எல்லாருக்கும் அந்த மனநோயை உண்டு பண்ணுவாங்க. உண்மையா இல்லைங்களா? இதைத்தான் தேவன் சொல்றாரு, கவலைப்படுறதுனால ஒரு முளத்தை கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது, அதனால் ஒரு பிரயோஜனம் இல்லை. அதனால நீங்கள் உலகப் பொருளை பற்றி கவலைப்படாதீங்க. என்ன விதர் பண்ணுறது, என் பையனை அந்த ஸ்கூலில் சேர்த்தணும், என் பிள்ளைய இந்த காலேஜில் சேர்த்தணும், இது கவலைப்படாமல் இருக்க முடியுங்களா அப்படின்னு நம்மளே என்ன பண்ணிக்கோ. சில நேரங்களில் கேள்வி கேட்டுக்கோ.
தேவன் தெளிவாக சொல்கிறாரு, நம்ம எல்லாம் யார் அப்படின்னா பரலோக தேவனுடைய குடும்பத்தில் ஒரு அங்கங்களாகக்கூடிய வாய்ப்புகளும் வந்திருக்கு. சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய குமாரர்களாக அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கும். ஞானஸ்தானம் எடுத்த ஒவ்வொருத்தரும் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படிங்கிற ஒரு அங்கங்களுக்குள்ள வருவதற்கு தான் இன்னைக்கு என்ன பண்ணப்பட்டிருக்கோம், ஏற்படுத்தப்பட்டிருக்கும். இன்னைக்கு நம்ம ஜெபங்கள் தேவனத்தில் ஏறெடுக்கப்படுதுன்னா என்ன அர்த்தம்னா, பிதாவாய் தேவனுடைய நான் பிள்ளையாயிட்டேன்னு அர்த்தம், குமாரன் ஆயிட்டேன்னு அர்த்தம். அப்போதான் குமாரனுடைய வார்த்தையை அப்பா கேட்பாரு. பக்கத்து வீட்டுக்காரனுடைய வார்த்தையை அப்பா கேட்பாரா? தம்பி சரிப்பா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுவார், அந்த பையனை, பக்கத்து வீட்டு பையனை அனுப்பிச்சு விட்டுருவார். ஆனால் சொந்த பையனுடைய வார்த்தையை என்ன பண்ணுவாருங்க பிதா கவனிப்பார். வா என்ன பிரச்சனை உனக்கு, வா சொல்லு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவார், கேட்பார். அப்படின்னா இப்போ நம்மளை பார்த்து தேவன் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கவலைப்படுறதுனால ஒரு முளத்தை உங்களால் கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. தயவு செஞ்சு நீங்கள் இனிமேல் என்ன பண்ணாதீங்க, கவலைப்படாதீங்கன்னு இன்னைக்கு இந்த பாடத்தில் கற்றுக் கொடுக்குறேன். சரி, அப்படின்னா நம்மளை அவர் பார்த்துக்கிறாரா இல்லைங்க? அதான் சொல்லிட்டாரு, ஆகாயத்து பறவைகளை கவனிச்சுக்கிறாங்க. அதை விட நீங்கள் விசேஷமானவங்க இல்லையா? அந்த பறவையை விட மனுஷங்கிறவ ஒரு 6 அறிவுள்ள ஒரு ஜீவன். ஓகே, அது மட்டும் இல்லை, நீங்கள் உட்காந்துருக்க எல்லாரும் தேவனாக ஆகிவிட்டவங்களா இல்லையா? அவர் கொடுத்த இன்விடேஷனை நீங்கள் வாங்கிட்டு வந்துருக்கிறீங்களா இல்லையா? அப்படின்னா வந்தவங்களை தேடி வந்தவங்களை அவர் சும்மா விட்டுருவாரா? அவருக்காக நிற்கிறவங்களை தேவன் வந்து கை விட்டுருவாரா? நல்லா யோசிச்சு பாருங்க. இப்போ நம்ம வீட்டை தேடி யாராவது ஒருத்தங்க வந்து உதவின்னு வந்து நிற்கிறாங்க, நம்ம என்ன பண்ணுவோம்? இங்கெல்லாம் உடனே இல்லைங்க தாங்க அப்படின்னு துரத்திடுவோமா? என்ன பண்ணுவோம்? ஏதோ நம்மளால் முடிஞ்ச ஒரு, என்னால் கையில் காசு இல்லைங்க, ஆனால் நீங்கள் இந்த இடத்துக்கு போனீங்கன்னா இந்த மாதிரி யாராவது ஒருத்தங்க இவர் ஹெல்ப் பண்ணுவார், நான் கேள்விப்பட்டிருக்கேன், கொஞ்சம் அவர்கிட்ட போய் நிற்க அப்படின்னு ஒரு ஏதாவது ஒரு ஆறுதலாவது நம்ம சில விஷயங்கள் பேசுவோமா இல்லைங்க? நம்மளே அன்பில் ரொம்ப குறைச்சல் நம்மளே இவ்வளவு பண்ணும்போது, அன்புக்கு அதிபதி, இன்னும் சொன்னால் அன்பே தேவன், அப்படிப்பட்டவர் இல்லை, அவருடைய குணாதிசயங்களில் ஒரு முக்கியமான குணலட்சணம்னா அது அன்பு. அப்படிப்பட்ட பிதாவாகிய தேவன் நம்மளை கைவிட்டுருவாரா? கண்டிப்பாக கைவிட மாட்டார். நீங்கள் என்னத்தை உடுக்கும் அப்படின்னா பாருங்கள், பக்கத்து வீட்டில் இந்த சேரீ கட்டிட்டாங்க, எனக்கு மட்டும் ஏன் இந்த சேரீ கிடைக்கவே மாட்டேங்குது, நானும் கடையாக ஏறி இறங்குறேன், ஏன் கிடைக்க மாட்டேங்குது? இதெல்லாம் வந்து தேவன் சொல்கிறாரு, இதெல்லாம் தேவையே இல்லாததுங்கிறது. ஏன்னா அடுத்த வசனம் நீங்கள் படித்து பாருங்க, 28வது வசனத்தை வாசிங்க. உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது, காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள், அவைகள் உழைக்கிறதும் இல்லை நூற்கிறதும் இல்லை. என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தியிருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்க, நீங்க ட்ரெஸ்ஸுக்காக ஏன் நீங்க கவலைப்பட்டு, உடைக்காக பாருங்க. நம்ம உட்காந்து பக்கத்தில் இருக்கவங்க பார்ப்போம், பாரு ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னாங்க, இவங்க என்ன பண்ணிட்டு வந்துருக்குறாங்க, பட்டு சேரீ கட்டிட்டு வந்துருக்குறாங்க, அப்படின்னா இவங்க எங்கேயோ போயிட்டு வந்துருக்குறாங்க. இது நம்மளுக்கு தேவையா? அவங்க கிட்ட அன்றைக்கி வேறு ட்ரெஸ் இல்லைனாலும் அதை கட்டிட்டு வந்துருக்குறாங்க, இருக்குமா இருக்காதுங்க? நம்ம ஏன் வந்து மற்றவங்களை பற்றி யோசிக்கணும்? உண்மையா இல்லைங்களா? இவர் மட்டும் ஏன் கார்லாம் வர்றாரு, இவருக்கு மட்டும் பணம் எப்படி கிடைக்கிது, நானும் தான் இருக்கேன், எனக்கு மட்டும் எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது, யோசனை வருதா இல்லைங்க? பாருங்க, இந்த கவலைகள் அவசியமே இல்லாதது. உங்களுக்கு தேவன் கொடுக்கணும்னு நினச்சா கொடுப்பார். அது உடையாக இருந்தாலும் சரி, இல்லை இருப்பிடமாக இருந்தாலும் சரி, அல்லது ஏதாவது உணவாக இருந்தாலும் சரி. எனக்கு அது சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குது, நீங்கள் தேவன்கிட்ட கேளுங்க, உங்கள் அப்பாட்ட கேளுங்க, அவருக்கு வேணும்னா அவர் கொடுப்பார். உங்களுக்கு என்ன கொடுக்கணும்னு அவருக்கு தோணுதோ அதை கண்டிப்பாக கொடுப்பார். அதை விட்டுட்டு நம்ம கவலைப்படுறதுனா மற்றதை குறித்து சிந்திக்கிறதுனால ஒரு முளத்தை நீங்கள் கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. அன்புக்குரிய சகோதரர்களே, அப்போ பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிள் அழகாக சொல்கிறாரு பாருங்க. ஏன்னா காட்டு புஷ்பங்களை எப்படி வளருதுன்னு கவனிச்சுட்டாருங்க. ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா லில்லிங்கிற ஃப்ளவர். லில்லிங்கிற ஃப்ளவர்னா என்ன அப்படின்னு கேட்டோம்னா, இந்த குப்பைகளெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு செடி வளரும், அதில் ஒரு வெள்ளையும் ப்ளூவும் கலந்த மாதிரி ஒரு அழகான ஒரு பூ வரும். அதை யாரும் போய் கிக்க கூட மாட்டாங்க, ஏன்னா அது குப்பைக்குள்ளே வளரும். ஆனால் அது இவ்வளோ அழகாக இருக்கும் தெரியுங்களா, ஒயிட் வித் ப்ளூ இல்லை ரோஸ் அந்த மாதிரி அது கலரில் அப்படியே அழகாக வளரும். இன்னும் இல்லைங்க,
அதை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கும் அந்த பூவை. சரி, ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். ரோஸ் இருக்குது பார்த்தீங்களா? ரோஸ் 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 தெரியாதுங்களா? ரோசா பூ. அந்த ரோஸை சில நேரம் நம்ம அந்த ஊட்டி ரோஸ்லாம் வாங்கி பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா பார்த்துக்கிட்டே இருக்கலாம் தெரியும். அழகாக அடுக்கடுக்கா அப்படியே பார்க்குறக்கே அப்படியே அருமையாக அதில் உள்ள அழகாக செட் பண்ண மாதிரியே இருக்கும். இல்லைங்களே? பாருங்கள், இந்த பூக்களை கவனித்து பாருங்கள். அதுக்கு மீறி போனால் ஆயுஸ் எத்தனை நாள்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாள், மீறி போனால் 2-3 நாள், அவ்வளோதான். கரெக்டுங்களா? அதுவும் நம்ம கை பட்டுருச்சு, இல்லை நம்ம உடம்புனுடைய ஏதாவது இது பட்டுருச்சு, ஸ்மெல் பட்டுருச்சுனால அதை வாட ஆரம்பிக்கும். சீக்கிரமாக வாடி. இந்த மல்லிகைப்பூலாம் பாருங்கள், மல்லிகைப்பூலாம் அதுக்கு என்ன ஏதாவது கனம் இருக்குங்களா? ஒன்றும் இல்லை, சும்மா ஒரு சின்ன பூ. ஒரு 10 சேர்ந்துச்சுன்னா ஒரு அழகாக வெள்ளையாக அப்படியே தெரியும். அதை எடுத்து மாற்றுற வரையும் அதனுடைய விலை எவ்வளோ தெரியுங்களா? 1000 ரூபா. கிலோ 1000 ரூபா போதும் இல்லைங்களா? அப்போ யோசிச்சு பாருங்கள், அதில் ஒன்றுமே இல்லை. அதை நீங்கள் அந்த மல்லிகைப்பூ வாங்கி நீங்கள் மாட்டினீங்கன்னா ஒரு எவ்வளோ நேரம் அந்த ஃபங்க்ஷன் முடிகிற வரையும் அது நல்லாயிருக்கும். முடியும் போது அது காஞ்சு கறி பாருங்க. அதை தேவன் பிழை கூட்டுறாரா இல்லை? அவ்வளோ அழகாக ஒரு ஃப்ளவர் வரணும் அப்படின்னா, ஒரு பூ அங்கே வரணும்னா தேவன் அதை தேவையான தண்ணீர் இட்டு, தேவையான சத்துக்களை இட்டு கரெக்டாக கொடுக்குறாரு இல்லையா? ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் இந்த நிறையா இந்த கப்பாயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா தாமரைப்பூ தண்ணி இருந்தாலும் இல்லைனாலும் அதுக்குன்னு தேவன் பிழை கூட்டுறா இல்லைங்க? பாருங்க, அது எப்படி அழகாக வருது. நமக்கு தெரியும், ஐயோ இது தண்ணியை கெடுக்குது அப்படின்னு நம்ம நினைச்சாலும், அதை வெட்டி எடுத்துங்க, படா தாமரையில் வெட்டி எடுங்க அப்படின்னு நம்ம சொன்னாலும் அந்த தாமரையை பார்த்தா எப்படி இருக்கு? புரியுதா இல்லைங்களா? நமக்கு அதை வேண்டாம், நம்முடைய நீராதாரத்தை அது என்ன பண்ணுதுங்க? அழிக்குது. ஆனாலும் அதை பார்க்கும்போது நம்முடைய அழகு எப்படி இருக்கு? புரியுதா இல்லைங்களா? அப்படின்னா இந்த மாதிரி பூக்கள் எல்லாமே தேவன் சர்வ வல்லமையுள்ள சிருஷ்டிகர் படைக்கிறது. அதை யாராவது டிசைன் பண்ணாங்களா? தேவன் வந்து சிஸ்டர் நீங்கள் போய் அதை டிசைன் பண்ணிட்டு வாங்க, ரோசா பூ டிசைன் பண்ணிட்டு வாங்க, நீங்கள் மல்லிகைப்பூ டிசைன் பண்ணிட்டு வாங்க, தேவன் யாரும் கொடுக்கல. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டாரு? நிறைய எல்லாத்தையும் படைச்சது. அப்படின்னா அப்போ ஒவ்வொன்றையும் எவ்வளவு நுணுக்கமாக பார்த்து பார்த்து ரசித்து அவர் உருவாக்கியிருக்காரு. ஜீபும்பா உருவாட்டும் அப்படின்னா உருவாயிருமா? யோசிச்சு பாருங்க, மனுஷனுடைய உடம்பு எப்படி இருக்குதுங்க. ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்கள் அணுவாக நீங்கள் நம்முடைய உடம்புல ஒவ்வொரு காது எப்படி வேலை செய்யுது, ஒவ்வொன்றையும் நீங்கள் யோசிச்சு பாருங்க. நீங்கள் எங்கேயோ அங்கிருந்து கத்துற சத்தம் காதுக்குள்ளே போய் என்னுடைய மூளைக்குள்ளே போய் அது எனக்கு புரிகிற மாதிரி நடந்து, இதெல்லாம் எப்படி கடவுளால் அதை செய்ய முடியுது யோசிச்சு பாருங்க. ஆனால் வசனம் என்ன சொல்லுது? தேவன் சுவாசியம்னா ஒரு ஜீவாத்மாக வைத்தேன், அவ்வளோதான் வசனம். ஸ்திரீ என்ன பண்ணுறாங்க? அவன் படுக்க வச்சு அப்படி விழாயிலும் எடுத்து என்ன பண்ண பெண்ணை செஞ்சுட்டாருன்றாரு. ஏவாள், அவ்வளோதான். ஆனால் எப்படி எல்லாம் ரசித்து ருசித்து அந்த உருவாக்கியிருப்பாருன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்க. நம்முடைய கண்ணை யோசிச்சு பாருங்க. நம்ம ஒரு கண்ணை வேலை செய்யறதுனால எப்படி இருக்கு, எப்படி அதை உருவாக்கியிருப்பாரு. இன்றைக்கி அதை கண்டுபிடிக்கிறக்கே இன்னும் சயின்டிஸ்டுகள் தடுமாறுறாங்க. ஆனால் அதை எப்படிலாம் யோசித்து அழகாக செஞ்சுருப்பாரு. அப்போ யோசிச்சு பாருங்கள். இப்போ நம்ம பாடத்துக்குள்ள வரலாம். அப்போ இந்த பூக்களை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, பூக்களை எல்லாம் சிருஷ்டிகர் உருவாக்குனது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அவருக்கென்றும் அவராலும் உருவாக்கப்பட்டது. இந்த பூ ஒவ்வொன்றையும் அவர் டிசைன் பண்ணியிருக்காருன்னா கவனிச்சு பாருங்க. வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, அடுத்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாயிலும் உடுத்தி இருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது இந்த பூவை பார்த்தா நம்ம மனசை பறிகொடுக்குறோமா இல்லைங்களா? பூவை பார்த்தாலே சே என்ன ஒரு அழகு அப்படின்னு ஒரு நிமிஷம் நின்று பார்த்துட்டு போகிற அளவு அந்த பூவினுடைய அழகு இருக்கா இல்லைங்களா? எந்த ட்ரெஸ்ஸையாவது அந்த மாதிரி இருக்குங்களா? ட்ரெஸ்ஸை பார்த்தோன்னா அப்படியே சூப்பராக அம்மா வச்சுருக்குறாங்க, நல்லா இருக்குன்னு சொல்லுவோம். ஆனால் அந்த பூக்கு ஈக்குவலாக யாராவது உடைகள் யாராவது போடுறாங்களா? நின்று பார்த்துட்டு போகிற அளவுக்கு ட்ரெஸ் இருக்குங்களா? வல்கராக இருக்குது, அசிங்கமாக இருக்குது, அதெல்லாம் நான் பேசலை. சாலமோன் ஞானி முதலாய் அப்படிப்பட்ட பூ போன்ற டிசைனில் இல்லை பார்க்கக்கூடிய, பார்த்தா அப்படியே நம்மளுடைய மனசை ஈர்க்கக்கூடிய அளவில் யாராவது ட்ரெஸ் போடுறாங்க? இல்லை அப்படின்னு அங்கே தேவன் வசனங்கள் மூலமாக அங்கே சொல்கிறாரு. இன்னைக்கு நிறைய டிசைனாக ட்ரெஸ் வந்தாலும் அந்த பூவை போல இயற்கையாக மலரக்கூடிய அந்த பூவை போல அழகான நம்ம மனசை கவரக்கூடிய உடைகள் இன்னும் முழுமையாக
அந்த அளவுக்கு டெக்னாலஜி இன்னும் வரல அப்படிங்கிறது தான் இங்கே சொல்ல வரோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்போ பாருங்க, தொடர்ந்து நம்ம வாசிக்கலாம் 30வது வசனம். அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டுப்புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? பாருங்க, இங்க அடுத்த விஷயம் என்னன்னா அற்ப விசுவாசிகளேன்னு சொல்றாரு. யார் இந்த அற்ப விசுவாசிகள் கேட்டா, கவலைப்படுறவங்களை பத்தி பேசிட்டு இருக்காரு. திங்கிங்ல, மைண்ட்ல இன்னும் நான் உலக பொருள் நினைச்சுக்கிட்டே இருக்கிறேன் அப்படிங்கிறவங்களை குறிச்சு பேசுறாரு. என்னன்னு பேசுறாரு? அற்ப விசுவாசிகள். அற்ப விசுவாசிகள் குறைவான விசுவாசம் உள்ளவர்களே அப்படின்னா, விசுவாசம் உள்ளவர்கள் தான், ஆனா முழுமையான விசுவாசம் இல்லை. இவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்காங்கன்னா, தேவன் மேல விசுவாசம் வச்சு வந்திருக்கிறாங்க, ஆனா தேவனை முழுமையா நம்பல. இப்போ நீங்க எடுத்துக்காட்டுக்கு, இப்போ பாப்பா இருக்கு அப்படின்னு சொன்னா, அவங்க அம்மாவுக்கு மைண்ட்ல என்னென்னலாம் ஓடும்? பாப்பாவுக்கு இந்த ஸ்கூல்ல படிக்க வைக்கணும், இந்த காலேஜில் படிக்க வைக்கணும், இந்த ஒரு வாழ்க்கையை மன வாழ்க்கையை முடிச்சு வைக்கணும், அவர் சந்தோஷமா இப்படி ஒரு வாழ்க்கை வாழணும், இதெல்லாம் அவங்க மைண்டில் எப்படி இருக்கும். ஆனால் தேவன் சொல்றாரு, அற்ப விசுவாசியே நீ இந்த மாதிரி யோசிக்க. நம்ம உங்களை சொல்லலை, சொல்ற பொதுவாக எல்லாருக்கும். அப்போ என்ன சொல்றாருன்னா, நீங்க தேவனுக்கு அந்த பொண்ணை ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா தேவன் அந்த தேவனுடைய பிள்ளையை அவர் பார்த்துக்குவார். பாருங்க, இன்னைக்கு சில சகோதரர்கள், மூத்த சகோதரர்கள் கூட சொல்றாங்க, பாருங்க இன்னைக்கு குழந்தைய தப்பா எடுத்துக்கணும், எனக்கும் குழந்தை இருக்குன்னு நான் சொல்றேன். அதாவது என்னன்னா, நம்ம குழந்தைகளை வந்து நம்ம எவ்வளவுதான் கண்ணும் கருத்துமா பார்த்து பார்த்து வளர்த்தினாலும் அது வளர்ந்த உடனே அதனுடைய சுயாதீனத்தில் நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஒரு இன்னைக்கு உலகத்தில் எல்லாரும் பண்ணுற மாதிரி லவ் மேரேஜ் பண்ணிட்டு எல்லாரும் போகிறாங்க அப்படின்னா, நம்ம குழந்தைய ஏதாவது அந்த மாதிரி பண்ணுச்சுன்னா நம்மளால் என்ன பண்ண முடியாது? போய் மிரட்ட முடியும், கோபத்தில் ஒரு அடி அடிக்க முடியும், அதுக்கு மேலே ரைட்ஸ் இல்லை. என்னை அடிக்கிறாங்கன்னு கேஸ் கொடுத்துச்சுன்னா நம்ம யாரும் எங்கே போய் இருந்துப்போம்? ஸ்டேஷனுக்குள்ள போய் வந்துருப்போம். உண்மைங்களா இல்லைங்களா? அப்படின்னா இன்னைக்கு அந்த அளவுக்கு என்ன இருக்குது, சட்டம் இருக்குது. இன்னைக்கு உலகம் அப்படி தான் போயிட்டு இருக்கு. சரி, அப்போ எப்படி நம்ம குழந்தைகளை வளர்க்குறது? எவ்வளோதான் கண்ணு கருத்து வளர்க்குறாலும் என்ன ஆகும்னு தெரியாது. அப்போ எப்படி தான் வளர்க்குறது அப்படின்னா, அதுக்கு மூத்த சகோதரர் அசல் அவர்கள் எப்படி குறிப்பிடுறாங்க, நீங்கள் சத்தியத்துக்குள்ளே வளர்த்துங்கிறது. தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை நீங்கள் சொல்லி வளர்த்துங்க. பாருப்பா, நானும் அப்பாவும் பார்க்கலைனாலும் தேவன் பார்த்துட்டு இருக்கிறாரு. எல்லாத்துக்கும் நீ கணக்கு கொடுக்கணும், மறந்துடாத. வசனத்தை எடுத்து வச்சு சொல்லி கொடுத்து வளர்ந்தோம்னா, அவங்களுக்கு தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அருமையான பிள்ளையாக அவங்க இருப்பாங்க. நீங்கள் என்ன பயப்பட வேண்டியது இல்லைன்னா, என் பிள்ளை என்ன விட்டுட்டு போயிடுமா, என்னை காப்பாற்றணும்னா, இல்லை நம்ம இப்படி ஆயிரும் அப்படி ஆயிரும், இந்த மாதிரி நீங்கள் எக்ஸஸ் எதை பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டாம். நீங்கள் பாரத்தை தூக்கி யார் மேலே வச்சுருங்க? தேவன் மேலே வச்சுருங்க. அவர் பார்த்துக்குவாரு. தேவனை நீங்கள் கொடுத்த பிள்ளை என்னை கவனிக்கல, நீங்கள் என்ன பண்ண போறீங்க? நீங்கள் எனக்கு பதில் சொல்லுங்க, நான் உங்களை தான் நம்பினேன் அப்படின்னு நீங்கள் தாராளமாக யார்கிட்ட கேட்கலாம். பாருங்க, அப்படின்னு சொல்லி நம்முடைய மூத்த சகோதரர் குறிப்பிட்றாரு. அன்புக்குரிய சகோதர சகோதரி அப்படின்னா யோசிச்சு பாருங்க, இது கரெக்டான உபதேசமா இருக்கா இல்லைங்களா? நம்முடைய சுய நம்பிக்கை என்னைக்குனாலும் விழுந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்முடைய யோசனைகள் என்னைக்கு வேணாலும் விழுந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா தேவன் மேல் வைக்கக்கூடிய விசுவாசம், நம்பிக்கை என்னைக்கு விழுந்து போகாது. யார் உன்னை கைவிட்டாலும், உன் தாய் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் அப்படின்னா, நம்ம வைக்கிற நம்பிக்கையே நீங்க என்ன பண்ணுங்க, அவர் காப்பாற்றுவார். அன்புக்குரிய சகோதர அற்ப விசுவாசிகளே அப்படின்னு சொல்றாரு. என்னன்னா, இந்த புல்லை பத்தி பாருங்க. புல்லை நீங்க உட்காந்து தனியே ஏதாவது ஃப்ரீ டைம்ல அந்த புல்லை பிச்சு அப்படியே யோசிப்பாரு. அதோடைய அழகு, அது கீழே அந்த ஒரு ரவுண்டை வந்து அப்படியே எல்லாம் அப்படியே நேரம் வந்து அப்படியே நீட்டி நிற்கும். அருகம்புல் இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குங்க அதனுடைய படைப்பு பாருங்கள். அது மீறி போனால் அந்த மாடுகளுக்கு ஆடுகளுக்கு உணவு அவ்வளோதான். ஆனால் அதை எப்படி வளர்த்துறாரு தெரியுங்களா? மழை பெஞ்சா டக்குன்னு அதுக்கு விதை போடணும்னு அவசியம் இல்லை, கடகடன்னு வளர்ந்துருது. அது ஒருவேளை வளர வைக்கிறதுக்கு நீங்கள் மழை கூட பெய்ய வேண்டாம், பனி பெஞ்சா போதும், புல் அழகாக என்ன இருக்குங்க அப்படியே ஒரு மாதிரி முசு முசு முசுன்னு வந்துடுது. யோசிச்சு பாருங்க. இப்போ அதை யார் வளர்த்துறது, யார் விதை போடுறது? நம்ம யோசிக்கிறதே இல்லை. இந்த புல் இப்படிலாம் விளையணும், இந்த இடத்துல இருக்கணும், இங்கே இருக்கக்கூடாதுன்னு நம்ம யோசிக்கிறதே இல்லை. பாருங்க, இங்கே அந்த தளத்தில் நடந்து போனீங்கன்னா அதுக்கடுத்து அந்த இடத்துல வளராது புல். ஆனால் நடக்காத பாதையில் புல் வளர்ந்துடும். கரெக்டாக இல்லைங்களா? அப்போ நம்ம யோசிச்சு பாருங்க, இந்த புல்லை வளர வைக்கிறது, அதுக்கு விதை போடுறது, அதுக்கு ஆகாரம் கொடுக்கறது, அதுக்கு தண்ணீர் கொடுக்கறது யாரு?
அதாங்க சொல்றாரு அன்புக்குரிய அற்ப விசுவாசிகள், இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டுப்புல்லுக்கு தேவன் விதமாய் உடுப்புவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயமா. அந்த புல்லையே இந்த அளவுக்கு அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவன் கவனிக்கிறாருன்னா உங்களை காப்பாற்றி தேவையான ட்ரெஸ் எல்லாம் போட்டு உங்களை வழிநடத்துறது எவ்வளவு அதிக நிச்சயம் அல்லவா அங்கே சொல்றாரு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே பாருங்க, அப்பதான் சொல்றாரு 31ஆம் வசனம் வாசிங்க. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதீர்கள். பாருங்க, இப்போ என்ன விஷயம் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, எதை நம்ம சாப்பிட்றது, நாளைக்கு என்ன சமைக்க போறீங்க, மத்தியானம் என்ன சாப்பாடு, நான்வெஜ்ஜா வெஜ்ஜா, இப்படி எல்லாம் நீங்கள் என்ன பண்ண வேண்டாம். சாப்பாடு என்ன கொடுக்குறாங்களோ அதை சாப்பிட்டு போயிடும். அதை விட்டு போட்டு இன்னைக்கு என்ன சாப்பாடு அப்படின்னு நம்ம என்ன பண்ண வேண்டாம். நீங்கள் அதை பற்றி யோசிக்க கூட வேண்டாம். என்னத்தை குடிப்போம் அப்படின்னு ஏதாவது ஜூஸ் போடுவாங்க, இல்லை டீ போடுவாங்களா அப்படின்னு நம்ம யோசிக்கவே வேண்டாம். எதை உடுப்போம் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி நம்ம இது மழை வந்துச்சுன்னா நனைஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுறது, இப்படியெல்லாம் நீங்கள் என்ன பண்ண வேண்டாம், கொஞ்சம் கூட நீங்கள் யோசிக்கவே வேண்டாம் என்று கவலைப்படாதிருங்கள் அப்படிங்கிற விஷயத்தை தான் திரும்ப திரும்ப பேசுகிறார் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. இப்போ தொடர்ந்து வாசிங்க 32ஆம் வசனம். இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆகையால் அப்புறமா என்ன விஷயம் நீங்க பார்க்குறோம் அப்படின்னா, அங்க நீங்க கவலைப்படாதீங்க, இவையெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். பாருங்க, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நம்ம வீட்டு பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு இன்னைக்கு என்ன வேலை, ஒன்று டிவி பார்ப்பாங்க, இல்லைன்னா ஏதாவது மெயின் ஊருக்கு போய் சமைச்சு சாப்பிட்டு சாயங்காலம் ஆச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, கார் எடுத்துகிட்டு இல்லை பைக் எடுத்துகிட்டு இல்லை பஸ் ஏறி எங்கே போவாங்கன்னா நேராக இங்கே தேவகோட்டை, இல்லைன்னா காரைக்குடி, இல்லைன்னா திருச்சி, இல்லைன்னா மதுரை போய் ஒரு அருமையான ட்ரெஸ் எடுத்து வருவாங்க. ஏன்னா ட்ரெஸ் எல்லாம் என்ன ஆயிடுச்சுங்க, நான் இதுவரை 2-3 தடவை கட்டிட்டேன், பழசாயிடுச்சு. அப்புறம் என்ன பண்ணணும், வேற எடுக்கணும். அதுதான் இந்த பெண்களுக்கு நிறைய பேருக்கு எப்படி இருக்கும், மைண்ட் செட்டே அப்படி இருக்கும். புரியுதா இல்லைங்களா? மாசத்துக்கு ஒரு ட்ரெஸ்ஸாவது நம்ம எடுத்துடணும். பாருங்க, இதை அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். அவங்களுடைய நோக்கமே அப்படிதான் இருக்கு, நாடி தேடுகிறார்கள்னா அவங்க மைண்டு பூராவே எப்படி இருக்குன்னா, நான் என்ன ட்ரெஸ்ஸு புதுசாக வாங்கலாம், நான் திங்கட்கிழமை போகும்போது புதுசாக கட்டிட்டு போகணும் அப்படிங்கிற மைண்டு, அப்படிங்கிற இந்த மாதிரி தான் ஜனங்கள் இருக்காங்க. இல்லை நான் எங்கேயாவது டூர் போயிட்டு வரணும், இந்த வாரம் நான் என்ன பண்ணணும், ஒரு வேளை நான் திண்டுக்கல் பக்கத்தில் ஏதாவது ஒரு சிறுமலை போயிட்டு வந்தேன், இல்லை கொடைக்கானல் போயிட்டு வந்தேன், இந்த மாதிரி போயிட்டு வந்துட்டு நான் எல்லாத்தையும் ஃபோட்டோ காமிச்சு எல்லாத்தையும் சொன்னோம்னா எப்படி இருக்கும், எல்லாரும் முன்னாடியும் பெருமையாக இருக்கும். பாருங்க, இவையெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். அப்போ ஏன் பிரதர், அப்போ 4 நாள் டூர் போகக்கூடாதா, 4 நாள் ட்ரெஸ் வாங்கக்கூடாதா, கேள்வி வருது இல்லைங்களா? வாங்கலாம் வாங்கக்கூடாது, கண்டிப்பாக வாங்கலாம். ஆனால் அதை நம்முடைய மூத்த சகோதரர் சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, ஆடம்பரம் தான் அதிக தேவை இருக்குது. நீங்கள் வருஷத்துக்கு 2-3 எடுக்கிறீங்கன்னா அது வேறு, அது உடுத்துவதற்கு வேறு வழி இல்லை, கிளியன்னா அடுத்து ரீசைக்கிள் பண்ணி தான் ஆகணும். அதை எடுத்து பழசில் போட்டுட்டு இப்போ நீங்கள் புதுசாக வாங்கி தான் ஆகணும், அது நார்மல். ஆனால் மாதம் ட்ரெஸ் எடுக்கிறேன்னு 12 ட்ரெஸ் எடுத்தாங்கன்னா வருஷத்துக்கு 12 ட்ரெஸ்ஸை நீங்கள் கணக்கு கொடுப்பாங்க. இது இல்லாமல் தீபாவளிக்கு ஒரு ட்ரெஸ்ஸு வரும், பொங்கலுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு வரும், கிறிஸ்மஸ்க்கு ஒரு ட்ரெஸ் வரும். நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா 15-20 ட்ரெஸ்ஸு வரும் வருஷத்துக்கு. அங்கே பெட்டி பீரோவே அவ்வளோ பத்தாது, இடம் பத்தாது. யோசிச்சு பாருங்க, இதை அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். அப்படின்னா இந்த பூமியில் அவங்கெல்லாம் விவரமாக இருக்கிறாங்க, அவங்க தங்களை கரெக்டாக காமிக்கிறதுக்காக இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறாங்க. நல்லா கவனிச்சு பாருங்க, இதெல்லாம் உங்களுக்கு தேவைன்னு தேவனுக்கு தெரியும். நீங்களும் பணம் கொஞ்சம் ஜாஸ்தியாக உங்களுக்கு சம்பளம் கொடுத்துட்டாங்கன்னா நீங்களும் என்ன பண்ணிடுவீங்க, அந்த சம்பளம் தான் வருது, நானும் 2 ட்ரெஸ் சேர்த்து எடுக்கிறேன் அப்படின்னு எடுப்பீங்களா இல்லைங்களா? அதனால தான் தேவன் என்ன பண்ணுறாருன்னா அளவாக கொடுக்குறாரு. அப்போ அஞ்ஞானிகள் நாடி தேடுவது போல் நம்ம இருக்கக்கூடாது. அவங்க அஞ்ஞானிகள்னா என்னன்னா என்ன சொல்லலாம்னா முட்டா பயிர்கள்னு சொல்லலாம். சொல்லாமா வேணாம், தேவனை அறியாதவர்கள் அந்த முட்டா பயிர்கள் நம்ம சொல்கிறோம். அப்போ நம்மளை யாருன்னு சொல்கிறாரு, தேவன் நம்ம கற்றுக் கொடுக்குற நம்ம ஞானிகள்.
பைத்தியங்களை தான் தேவன் தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்டு பைத்தியமாகவே இருக்கிறக்காக தான் தேவன் நம்மளை வச்சிருக்கிறாரா? இல்லை. அவருடைய சத்தியத்தின் மூலமாக இன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஞானிகளாக மாறணும். புரியுதா இல்லைங்களா? சத்திய வசனங்கள் மூலமாக, அதை படிக்கிறது மூலமாக, கற்றுக்கொள்றது மூலமாக இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கணும்னா, இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் அந்த ஞானிகளாக நம்ம வாழணும். பாருங்க, யோவான் ஸ்நானன் எப்படி இருந்தாருங்க? உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கலை. அவர் வெளியில் நின்று ஞானமாக ஜனங்களை பார்த்து விரியன் பாம்பு குட்டிகளே அப்படின்னு நம்ம பேசினார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்படியாக நாம் பார்க்கும்போது அப்போ அஞ்ஞானிகள் நாடி தேடக்கூடிய விஷயங்களை நம்மளும் தேடணும்னு அவசியம் இல்லை. யோசிச்சு பாருங்க, வீட்டில் வந்தாலே என்ன சொல்லுவாங்க, பிரதர் கொஞ்சம் பெயிண்ட் அடித்தா நல்லா இருக்குமே, கொஞ்சம் இந்த டைல்ஸுக்கு பதிலாக நீங்கள் வேறு அந்த டைல்ஸ் போட்டால் நல்லா இருக்குமே, நான் இதுதான் போட்டிருக்கேன், அந்த டைல்ஸ் போட்டிருக்கேன், நான் வந்து ஃபாரின் இம்போர்ட் பண்ணி நான் போட்டிருக்கிறேன் சொல்கிறவங்க இருக்காங்களா இல்லைங்க? அவங்களுடைய மைண்டு புத்தி அப்படிதான். அது இந்த உலகத்தின் ஞானம் அவ்வளோதான். நமக்கு டைல்ஸ் இருந்தால் என்ன, இல்லை டைல்ஸ் போடாமல் இருந்தால் என்ன, நமக்கு தேவன் ஜீவிக்கிறதுக்கு ஒரு இடம் கொடுத்தா போதும். கரெக்டாக இல்லைங்க? ஆனால் சிலருடைய மைண்டே பார்த்துட்டிங்கன்னா, வீட்டில் இந்த கலர் அடிக்கிறதுக்கு பதில் இந்த கலர் அடிச்சிருக்கலாம், இப்படி பண்ணுறதுக்கு பதில் இப்படி பண்ணியிருக்கலாம். புரியுதா இல்லைங்களா? வந்தால் என்னமோ அவங்களுக்கு தான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி எனக்கு பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ என்ன சொல்ல வரோம் அப்படின்னு கேட்டோம்னா, இந்த மாதிரி அஞ்ஞானிகள் பண்ணுறது போல் நீங்கள் இப்போ அலப்ப வேண்டாம்னு சொல்கிறாரு. வேறு ஒன்றும் அடுத்து தொடர்ந்து சொல்கிறாரு பாருங்க, இவைகளெல்லாம் உங்களுக்கு தேவைங்கிறத பழம்பெல்லாம் அறிஞ்சிருக்கிறாரு. அப்படின்னா உங்களுக்கு தேவை என்னவோ அதை தருவாருன்னு நீங்கள் இதுக்காக நீங்கள் உயிரை கொடுத்து நீங்கள் ஐயோ இது எனக்கு வேணும் 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 நீங்கள் ஆசையே பட வேண்டாம். நீங்கள் உங்களை அருமையாக வேலை செய்ய வைப்பார், தேவையான பலன் கொடுப்பாரு, நீங்கள் அருமையாக அதை சம்பாதிச்சு வீட்டை நடத்த தான் போகிறீங்க. ஆனால் அதுக்கான மைண்டை தாட்டை அதுக்குரிய மைண்ட்லேயே இருக்காதீங்கன்னு சொல்ல வர்றாரு. புரியுதா இல்லைங்களா? இப்போ நம்ம சொல்ல முடியாது, என் பையன் வேலைக்கே போகிறது இல்லைங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்ம அந்த தாட்லேயே இருக்கிறோம். அவன் இருக்கிறானே இல்லையோ, நம்ம அந்த தாட்லேயே என்ன பண்ணிட்டு இருக்கோம்? வேலைக்கு போகிறதில்ல, வேலைக்கு போகிறதில்ல, வேலைக்கு போகிறதில்ல, வேலைக்கு போகிறது. புரியுதா இல்லைங்க? நீங்கள் அந்த கவலையை நீங்கள் தேவன்கிட்ட வச்சுருங்க. அவர் ஆட்டோமேட்டிக்காக அவரை உணர்த்தி அவர் ஏதோ ஒரு அனுபவம் மூலமாக அவரை வேலைக்கு அனுப்புவார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தொடர்ந்து நம்ம பார்க்கும்போது அங்கே 33ஆம் வசனத்தை வாசிங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். பாருங்க, உங்களை அழைத்த அழைப்பை நீங்க கவனிச்சு பாருங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அதற்குரிய நீதியும் தெரியும். தேவனுடைய ராஜ்யம் எனக்கு இப்போ நீ கண்ணுக்கு தெரியக்கூடிய ராஜ்யம் வரப்போகுது அப்படின்னா, அதுக்கு முன்னாடி இப்போ கண்ணுக்கு தெரியாத ராஜ்யத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? சபை வாய்ப்புக்குரிய ஓடத்தில் ஓடிட்டு இருக்கோம். அப்படின்னா அந்த ஒரு ராஜ்யம் வந்துருச்சுன்னு பேசுறது மட்டும் இல்லை, அதுக்குரிய நீதியையும் தேடணும். ராஜ்யம் வந்துருச்சுன்னா நம்ம 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் என்ன பார்க்குறோம்னா, நீதி வாசம் செய்கிற புதிய வானமும் புதிய பூமியும் உண்டாகும் என்கிற வாக்குத்தங்களுக்காக நம்ம காத்திருக்கிறோம் அப்படின்னு அந்த வசனம் இருக்கே இல்லைங்களா? அப்படின்னா நீதி வாசம் செய்கிற புதிய வானம் புதிய பூமி அப்படின்னா, இன்னைக்கு நம்ம சத்திய வசனங்கள் மூலமாக நம்ம என்ன புரிஞ்சு வச்சுருக்கிறோம்னா, 2ஆம் உலகம் இப்போ அழிவுக்குள்ளே போயிட்டு இருக்குது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வந்து ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். இப்போ 3ஆம் உலகத்தினுடைய ஸ்டார்டிங் அங்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏன்னா நீங்கள் டிவைன் பிளான் ஸ்டார்டிங் இல்லை, அதில் இருந்துச்சுன்னா என்ன போட்டிருப்பாங்கன்னா, 2ஆம் உலகம் முடியறதுக்கு முன்னாடியே 3ஆம் உலகம் என்ன ஆயிடும்? ஸ்டார்ட் ஆகிடும். அப்படின்னா ரெண்டுமே வந்து ஓவர்லேப் ஆகும். அப்படின்னா 2ஆம் உலகம் இன்னும் முழுசாக முடியலை, 3ஆம் உலகம் அதுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ நடுவில் நம்ம இருக்கோம். அப்படின்னா நல்லா கவனிச்சு பாருங்க. இப்போ தேவன் என்ன சொல்கிறாருன்னா, 3ஆம் உலகம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் என்ன மைண்டுக்கு வந்துருங்கன்னா, நீதி வாசம் செய்யக்கூடிய புதிய வானம் புதிய பூமிங்கிற மைண்டுக்குள்ளே வந்துடுங்க. அந்த சிந்தையில் காணப்படுங்க. அதுக்கு என்ன அப்படின்னு கேட்டோம்னா, நீதி வாசம் செய்யணும். அப்படின்னா அந்த நீதி என்ன அப்படிங்கிறத அதுக்குரிய நீங்கள் தேடுங்க. தேவனுடைய ராஜ்யத்தையும் அதற்குரிய நீதியும் தேடுங்க. அப்படிங்கும்போது மற்றதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படிங்கிறத அதை சொல்ல வராது. அப்படிங்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போதான் கடைசியாக சொல்கிறாரு, வாசிங்க. ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதீர்கள், நாளைய தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அதினத்தின் பாடு போதும். பாருங்க, அப்போ என்ன சொல்லிட்டாருன்னா, நாளைக்காக நீங்கள் கவலைப்படாது. அப்படின்னா நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியுமா? ஒருவேளை இன்னைக்கு படுத்து நாளைக்கு காலை எந்திரிக்கலன்னா தெரியாது. அப்போனா நாளைய தினம் என்ன நடக்கும்னு நீங்கள் தயவு செஞ்சு என்ன பண்ணிடாதீங்க, கவலையே படாதீங்க. நாளைய தினம் தன்னுடையவர்களுக்காக அது கவலைப்பட்டுக்கும்,
அந்தந்த நாளுக்கு அந்த பாடு போதும். அப்படின்னா இன்றைக்கி நமக்கு தேவன் இதை கொடுத்துருக்காருன்னா அதுக்காக நீங்கள் சந்தோஷப்பட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், சமாதானமாக இருங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறார். ரொம்ப பெரிய சகோதர சொல்கிறார். அப்படின்னா இந்த பாடம் மூலம் தான். ஆனால் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, பாடத்தின் தலைப்பு என்னன்னு பார்த்துட்டோம்னா தேவனும் உலக பொருள். அப்படின்னா தேவன் எதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறார் அப்படின்னு கேட்டோம்னா நம்முடைய மைண்டு, சிந்தையை பற்றி பேசிகிட்டு இருக்கிறார். அப்போ நம்முடைய மைண்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம எப்போ பார்த்தாலும் அதையும் இதையும் போட்டு உழப்பிட்டு அதையும் இதையும் டென்ஷன் ஆகிட்டு நம்ம உடம்பையும் எடுத்து நம்ம கூட நோங்களையும் எடுத்து தேவன் கேட்குறதே மனசு தான் கேட்குறாரு. கரெக்டாக ஆன்சர் சொல்லிட்டாரு. தேவன் கேட்குறதையே நீங்கள் யோசிக்காதீங்க. உங்கள் யோசனை பண்ணுற உங்கள் மைண்டை என்ன பண்ணியிருங்க, ஒப்பு கொடுத்துருங்க, தேவனுக்கு ஒப்பு கொடுத்துருங்க. அப்போ நீங்கள் யோசிக்கிறீங்கன்னா ஃபுல்லாக அவரை பற்றின யோசனைகள் அவருடைய. இப்போ இன்றைக்கி ஒரு வேளை இப்படி யோசிக்கலாம். இன்றைக்கி பூரா யோசிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு டாஸ்க் கொடுக்க போதார். நான் யோசிக்கிறேன்னா டெய்லியே ஒரு டாஸ்க் இருக்குது. என்ன டாஸ்க் தெரியுங்களா? என்ன டாஸ்க் தெரியுங்களா? இன்றைக்கி காலையில் மண்ணா என்னங்க? என்ன யாருமே கேட்கலையா? இன்னைக்கு காலையில் மண்ணா படிக்கும்போது நம்ம என்ன பண்ணோம்? சரி, காலையில் எழுந்திரிச்சு யார் படிக்கிறீங்களா? மண்ணா காலையில் எழுந்திரிச்சு மண்ணா படித்தோமா இல்லைங்க? என்ன வசனம் அதில் இருக்காது, அது பாட்டு வாசிங்க வாசிங்க. வாசிங்க மண்ணா வாசி. நிலம் உலகம் நல்லவருடைய ராஜ்யத்தின் புத்திரர், மலைகள் பொல்லாங்கனுடைய புத்திரர். அவைகளை விதைக்கிற சத்துரு பிசாசு, அறுப்பு உலகத்தின் முடிவு, அறுக்கிறவர்கள் தேவதூதர்கள். இப்போ இதுதான் வந்து மன்னாக்காக இன்னைக்கு நம்ம கொடுக்கப்பட்ட ஒரு தியானிக்க வேண்டிய ஒரு வேத பகுதி. புரியுதுங்களா? அதுக்கு ரசல் மதர் அவர் என்ன தியானிச்சாரோ அதையே அங்கே கீழே எழுதிட்டார். கரெக்டாக இல்லைங்களா? நீங்கள் அதைய உட்காந்து படிங்க. படிக்கிறது மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் உட்காந்து தியானம் பண்ணணும். தியானம் பண்ணுறதுனா என்ன? இப்போ நான் உட்காந்து தனியாக யோசிச்சுட்டு, இப்போ காரில் தனியாக போகிறோம்னா என்ன நம்ம யோசிக்கலாம்? நிலம் உலகம். சாத்தாடு என்ன பண்ணிட்டாருங்க? கள்ள விதையை வச்சிட்டார். அப்போ அடுத்தது அறுப்பு உலகத்தின் முடிவு. அப்படின்னா அப்போ அந்த அறுக்கிறது யாரு? சரி, தேவதூதர்கள்னா யாரு? வசனத்தை நம்ம கரெக்டாக தான் சொன்னீங்க. அந்த என்ன டிரான்ஸ்லேஷனில் இருக்குன்னா தேவதூதர்கள் அப்படிங்கிறத விட இங்கிலீஷில் மெசஞ்சர்ஸ், ஏஞ்சல்ஸ், மெசஞ்சர்ஸ் அப்படிங்கிறதுல என்னென்னா தேவதூதை கொடுக்கிறவர்கள் அல்லது அந்த தூதை கொடுக்கிறவர்கள், அவ்வளோதான். தூதை கொடுக்குறவங்க அப்படின்னு சொன்னால் அது ஏஞ்சல்ஸாக இருப்பாங்கன்னு அர்த்தம் இல்லை. தேவனுடைய வார்த்தைகளை யார் சொன்னாலுமே. புரியுதா இல்லையா? அப்படின்னா இப்போ நீங்கள் போய் ஒரு வேளை பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு நீங்கள் சொல்கிறீங்கன்னா அவங்கள நீங்கள் அறுக்கிறீங்களாம். எதுலேருந்து அறுக்கிறீங்கன்னா அவங்க ஒரு அந்திகிறிஸ்து அமைப்பில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு சத்திய சொல்ல சொல்ல ஒருவேளை அவங்க மனமாதலை உண்டு பண்ணுறீங்கன்னா அவங்கள அந்த அமைப்பில் இருந்து நீங்கள் அறுத்து கொண்டு வருவீங்களா? புரியுதா இல்லைங்க? அப்படின்னா இப்போ நீங்களும் ஒரு தேவதூதர். கரெக்டாக இல்லைங்க? அப்படின்னா சத்தியத்தை பேசக்கூடிய ஒவ்வொருத்தரும் மெசஞ்சர்ஸ் தான். சத்தியத்தை மற்றவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒவ்வொருத்தரும் மெசஞ்சர்ஸ் தான். தேவனுடைய பிரதிநிதிகள்னு கூட சொல்லலாம். சத்தியத்தின் தூதுவர்கள், சத்தியத்தின் பிரதிநிதிகள் அப்படின்னு கூட சொல்லலாம். மெசஞ்சர்ஸ் ஆஃப் கிரைஸ்ட், மெசஞ்சர் ஆஃப் ட்ரூத் அப்படின்லாம் சொல்லலாம். இவங்கள தான் தேவ தூதர்கள் அப்படிங்கிற வார்த்தை அங்கே வரும். அப்போ இவங்க இந்த வேலையை யார் செய்வாங்க? கடைசி காலத்தில் இருக்கக்கூடிய தேவ தூதர்கள்னு சொல்லக்கூடிய சத்தியத்தை சொல்கிறவங்க செய்வாங்க. இந்த மாதிரி நம்ம உட்கார்ந்து பர்சனலாக யோசிக்க முடியுமா? முடியாது. நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். அறுப்பு உலகத்தின் முடிப்புன்னு. அப்போ அறுப்புன்னா என்ன?
உலகத்தின் முடிவுன்னா என்ன? முடிவுன்னா உலகம் முடிஞ்சு போய் அழிஞ்சு போயிரும்லாம் இங்கே பேசுவாங்க. உலகத்தின் முடிவுனா எண்டு டைம்ஸில் இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்ல வர்றாரு. முடிகிற கண்டிஷனில் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்ல வர்றாரு. அப்போ முடிகிற கண்டிஷன்னா இப்போ இதெல்லாம் நடக்குதா? நடக்குதா இல்லைங்களா? சத்தியம் சொல்கிறோமா இல்லைங்களா? அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் நம்ம உட்காந்து தனியாக யோசிக்கலாமா யோசிக்கக்கூடாதுங்களா? அதாவது இதுக்கு காலை மண்ணா எது கொடுத்துருக்காங்கன்னா மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறது இல்லை வாட்சிட்டு கடந்து போகிறக்காக இல்லை. அந்த வசனம் கொடுக்கறதுனுடைய நோக்கம் என்னன்னா, அன்றைக்கி நாள் முழுக்க நீங்கள் என்ன பண்ணணும்? தியானமாக இருக்கணும். சரி, நைட்டு இறைவன் எது கொடுக்குறாரு? காலையில் தான் தியானம் கொடுத்தீங்க, நைட்டு எது கொடுத்தீங்க? தூங்கும்போது எது கொடுக்குறீங்க? அதுவும் தியானிக்கிறது தான், வேறு எதுவும் இல்லை. நைட்டு கண்ணை மூடி படுத்தா பிரதர் தூக்கமே வர மாட்டேங்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் உடனே அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டோம்னா, உடனே கண்ணை மூடி அந்த வசனத்தை அப்படியே நீங்கள் என்ன பண்ணலாம்? ரீகால் பண்ணலாம். இன்றைக்கி நான் இதை வாசித்தேன். ஏன்னா நமக்கு நல்லா யோசிச்சு பாருங்கள், என்ன பண்ணாலும் தூக்கம் வராது, ஆனால் வசனம் வச்சா தூக்கம் வந்துடும். கரெக்டாக இல்லைங்களா? அப்போ நீங்கள் அதை தியானிக்க அது தூக்கம் வர வைக்குன்னு நான் சொல்ல வரல. உங்களுக்கு தூக்கம் வர்ற வரையும் நீங்கள் அதை தியானிக்க உங்களுடைய பகல் பொழுதும் அந்தியிலும் சந்தியிலும் நான் உண்மை தியானிக்கிறேன் அப்படிங்கிற விஷயம் எங்கே நடக்கும்னா, நீங்கள் இந்த மாதிரி தேவனுடைய வார்த்தைகளை அந்தியிலும் சந்தியிலும் உண்மை தியானிக்கிறேன் அப்படின்னா அவருடைய வார்த்தைகளை நம்ம சிந்திச்சு ஏதோ ஒன்று மைண்டில் ஒரு வசனம் திடீர்னு ரோட்டில் போகும்போது ஒரு வசனம் இது ரோட்டில் போட்டுருந்துச்சுன்னா கொஞ்ச நேரம் அது மைண்டில் ஓடிட்டே இருக்க மாதிரி இல்லைங்களா? அந்த மாதிரி டெய்லியும் இது உங்களுக்கு இந்த வசனம் மண்டையில் ஓடுதுன்னா அப்போ அதை பார்த்துட்டு அதை நம்ம தியானிச்சுக்கிட்டே இருக்கணும். அதுதான் ஸ்பிரிச்சுவல் மைண்ட், வேறு ஒன்றுமே இல்லை. அதுக்கு தான் நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. அப்படி நீங்கள் தியானிக்க ஒரு கடத்தில் நீங்களே தேவனோட ஒன்றிணைய ஆரம்பிச்சிருவீங்க. புரியுது? தேவனை பற்றி நீங்கள் தியானிக்க ஆரம்பிச்சிருங்க. தேவன் எப்படிப்பட்டவர், அவர் என்னை எப்படிலாம் காப்பாற்றிருக்கிறாரு, எப்படியெல்லாம் நடத்திருக்கிறாரு, அன்றைக்கி ஒரு மிகப்பெரிய கஷ்டத்தில் எப்படியெல்லாம் காப்பாற்றினாரு, நான் நாளைக்கு தற்கொலை பண்ண போகிற நிலமையில் இருக்கும்போது தேவனை எப்படி காப்பாற்றுறாரு, இதெல்லாம் நம்ம யோசிச்சோம்னா எப்படி இருக்கும்? இந்த மாதிரி எல்லாம் நம்ம யோசிக்க இதுதான் ஸ்பிரிச்சுவல் மைண்ட் நம்மளை என்ன பண்ணும்? தேவனத்தில் வழிநடத்திட்டு போகுமே ஒழிய உட்கார்ந்து சும்மா வசனம் வாசிச்சுட்டு திருச்சி போகிறதுக்கு பேர் என்ன இல்லை அப்படின்னு கேட்டோம்னா ஆவிக்குரிய சிந்தனை இல்லை. அன்புக்குரிய சகோதரர்களே, அப்படின்னா இன்றைக்கி பாடத்தை நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். தயவு செஞ்சு இந்த உலகத்துக்குரிய சிந்தனை அதையும் வச்சுக்கிட்டு, தேவனை பற்றின சிந்தனை அதையும் வச்சுக்கிட்டு உங்களால் ஊழியம் செய்ய ஒருத்தரும் உண்மையாக ஊழியம் செய்ய முடியாதுன்ட்டார். அப்படின்னா நீங்கள் தேவனை நீங்கள் ஊழியம் செய்யலைங்கிறாரு. புரியுதா இல்லைங்களா? தேவன் நீங்கள் இதுவரை என்ன பண்ணல. ஏன்னா நீங்கள் உலக பொருளுக்கு ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறீங்க. அப்படிங்கும்போது தேவன் நீங்கள் உண்மையாக வேலை செய்ய முடியாது. இனிமே ஊழியம் செய்யணும்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா, தேவனுக்கு அதுக்கு தகுந்த அழைக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இனிமேல் இந்த உலகத்துக்குரிய மைண்டை நீங்கள் என்ன பண்ணிடுங்க, தள்ளி வச்சு. இப்போதான் கால் வலிச்சுக்கிட்டே இருக்குது, இடுப்பு வலிச்சுக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற மைண்டோடு இருக்காது. அது வலிக்க தான் செய்யும். பக்கத்தில் இருக்கவங்களுக்கு வலி இல்லையா? கூட இருக்கவங்களுக்கு வலி இல்லையா? பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு வலி இல்லையா? எல்லாருக்கும் வலிக்கும். அது தாங்கி தான் ஆகணும். அது ஏன் உடம்பு நான் தான் தாங்கி ஆகணும். அப்படின்னா நீங்கள் இப்போ இதுவே மைண்ட் என்ன பண்ணிடுங்க, அதுக்காக உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணாமல் ப்ரீஷியஸ் திங்ஸை நீங்கள் யோசிக்க ஆரம்பிங்க. ப்ரீஷியஸ் திங்ஸ்னால் வெளியேறப்பட்ட விஷயங்கள் நீங்கள் யோசிக்க ஆரம்பிங்க. என்ன வெளியேறப்பட்ட விஷயங்கள் அப்படின்னா, தேவனை பற்றியும், நம்ம கூட இப்போ வசனத்தில் பார்த்தோம், தேவனுடைய ராஜ்யத்தையும் அதுக்குரிய நீதியும் தேடுங்கள். அப்போது இதெல்லாம் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும்னா, அப்போ இதெல்லாம் நமக்கு கொடுப்பாருன்னு தேவன் நம்ம கொடுப்பாருன்னு வசனம் இருக்குது. அப்போ தேவனுடைய ராஜ்யம்னா என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்து அப்படியே பைக்கில் போகும்போது யோசிச்சுட்டே போகலாம். அப்புறம் அதுக்குரிய நீதினா என்ன யோசிச்சுட்டே போகலாம். இதெல்லாம் ஒரு வசனம் தான். வசனத்தை நீங்கள் யோசிக்க தியானிக்க அது நமக்குள்ளே பேசும். ஒருவேளை இன்னைக்கு புரியலன்னா, ஒருவேளை தேவன் எனக்கு அது தேவனுடைய நீதியும் தேடுதல்னு சொல்கிறேன். அப்போ நீதினா என்ன எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு ஒருவேளை நீங்கள் கேட்டிங்கன்னா, உங்களுக்கு தேவன் சொல்லித் தர வர மாட்டாங்க. ஒருவேளை அடுத்த வார பாடமே தேவனை நீதிங்கிற மாதிரி சொல்லி எடுத்தாலும் எடுக்கலாம். யார் வர போகிறாங்கன்னு தெரியல. அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம தேவன்கிட்ட எது கேட்டாலும் அது கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்கே கூட சொல்கிறாரு, உங்களுக்கு என்ன கொடுக்கணும் தேவனுக்கு தெரியும், அதனால் என்ன கொடுக்கணுமோ அதைத்தான் கொடுப்பாரு. நீங்கள் தேவனே எனக்கு கார் கொடுங்க, ட்ரெஸ்ஸு கொடுங்க, அதை வீடு கொடுங்க, இல்லை அதை கொடுங்க, இது கொடுங்க, என்ன கேட்டாலும் தேவனை தரமாட்டாருன்னு ஃபாலோ கிளாஸ்லேயே சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்போ என்ன மட்டும்தான் கேட்கவே கூடாது. கேட்டாலும் அதை கண்டுக்கவும் மாட்டார். அவருக்கு என்ன கொடுக்கணும்னு தோணுதோ அது கொடுப்பார். அப்படின்னா நீங்கள் கேட்க வேண்டியது எல்லாம் என்னென்னா, தமிழத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அவர் பரிசுத்தாவியை அளவில்லாமல் கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவான வசனம் இருக்குது. அப்படின்னா ஹோலி ஸ்பிரிட் கைடன்ஸ் கேட்டிங்கன்னா, தேவ வசனங்கள் நிறைய தியானிக்கலாம்.
அதிகமாக நம்ம புரிஞ்சுக்கலாம். அதனால் தேவனோட அதிகமாக தொடர்பு கொள்ளலாம். நீங்கள் எந்த அளவுக்கு அதிகமாக தொடர்பு கொள்கிறீங்களோ அந்த அளவுக்கு அவர் உங்களை நடத்துவார். சீக்கிரமாக நீங்கள் நம்மளை மகிமைகளோடு நடந்துக்காரு. இதுதான் தேவன் இன்னைக்கு நமக்கு பாடத்தின் மூலமாக கற்றுக் கொடுக்குறாரு. நீங்கள் உலகப் பொருளை குறித்து சிந்திக்காதீங்க, அது உங்களுக்கு எஜமானா வச்சுக்காதீங்க. அது உங்களுக்கு பெரிய விஷயமே இல்லை. அதை விட பெரிய எஜமான் நம்ம தேவன் இருக்காரு. அவரை பற்றி யோசிங்க, அவர் உங்களை நடத்துவார். இந்த உலகப் பொருள்லேருந்து எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுப்பாரு. நீங்கள் தைரியமாக இருக்குன்னு சொல்லி இந்த பாடத்தை நமக்கு கொடுத்த அன்புக்குரிய பிதாவை தேவனுக்கு நாம் நன்றிகளை எடுத்துக்கொண்டு இந்த பாடத்தை முடிக்கலாம். தேவன் தாமே எடுத்து வராங்க. பொறுமையாக கேட்டுக்கொண்ட ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசிரியருக்கு எடுத்து வராங்க. ஆமென்.